வணக்கம். இப்போ சரராசியும் ஸ்திரராசியும் பார்த்தோங்க, 4 நாளா பிரிச்சு பார்த்தோம். இப்ப உபய ராசிகளை பார்க்க போறோம். இந்த ராசிகாரர்களுக்கு பகை யாரால் ஏற்படும்? அந்த பகை வராமல் என்ன பண்றது? மிதுன ராசி, கன்னி ராசி, தனுசு ராசி, மீன ராசி, இந்த 4 ராசிக்காரர்களுக்கு பகை எப்படி வருகிறது அப்படின்னு பார்க்க போறோம். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பேச்சு தொழில் செய்பவர்கள், பேச்சாளர்கள், அரசியல் பிரமுகர்கள், பேச்சின் வழியாக செய்யக்கூடிய எந்த தொழிலாகட்டும் செய்பவர்களால் கண்டிப்பாக பகை வந்தே தீரும். அது மட்டுமல்லாமல் வழக்கு என்ற பகைகளும் கண்டிப்பாக வந்தே தீரும். அது மட்டும் இல்லாமல் யார் இது ஆண் பெண்ணுக்கு உட்பட்டது, பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி, அவர்கள் மூலியமாக உங்களுக்கு பகைகள் கொடுத்தே தீரும். அதை போன்று கூட்டு தொழிலாக செய்பவர்களுக்கும் பகையை கொடுத்துவிடும். அதே நேரத்தில் ஷேர் மார்க்கெட், தேவையில்லாத தவறான தொழில் செய்பவர்கள் மூலியமாக உங்களுக்கு பகைகள் ஏற்படும். மனம் திடமாக இல்லாமல் உள்வொன்று வைத்து புறமொன்று பேசுகின்றவரை கண்டு கொள்ளுங்கள். அவர்கள் மூலியமாக பெரும் பகை கண்டிப்பாக வந்துவிடும். ஏன்னா எதை எப்படி செஞ்சாலும் அது சிக்கல்ல கொண்டு போய் விட்டுவிடும். உங்களிலும் மேலான தொழில் உத்தியோகம் உச்சத்தில் இருப்பவர்கள் மூலியமாக உங்களுக்கு நிச்சயமாக பகைகளை கொடுத்து விடும். அதே நேரத்தில் பெரும் பாருங்க, மனைவி வழி நிச்சயமாக மனைவி கணவன் மூலியமாக கூட பகைகள் ஏற்பட்டு வேதனையை கொடுத்து விடும். இப்படி மிதுன ராசிக்காரர்களுக்கு வேதனை இல்லாமல் இருப்பதற்கு ஒரே வழி என்ன தெரியுங்களா? மாதத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக விசாக நட்சத்திரத்தில் முருகப்பெருமானை திருச்செந்தூரிலே தரிசனம் செய்ய வேண்டும். எங்கு ஜீவ சமாதிகள் உள்ளதோ அந்த ஜீவ சமாதிகளில் வியாழக்கிழமை அல்லது பௌர்ணமி அன்று கண்டிப்பாக எலுமிச்சம்பழம் சாதம் செய்தோ அல்லது மஞ்சள் நிறத்தில் சாதம் எதுவாக இருந்தாலும் செய்து தானமாக கொடுத்து வாருங்கள். நிச்சயமாக ஏனை ஒரு படம் வைத்து அந்த ஏனையை வெள்ளை யானையாக படம் அடித்து அதில் மஞ்சள் நிறத்திலே அலங்கரிக்கப்பட்டது போல ஒரு படம் வைத்து ஒண்ணு பாக்கெட்ல வச்சுக்கோங்க. தினமும் காலையில் அதன் முகத்தில் விழித்து வந்தால் இந்த பகையை ஜெயிச்சிருவீங்க. அதான் விஷயம். அதே மாதிரி கன்னி ராசிக்காரர்களுக்கு பாருங்க, இதுல பகை எங்க தெரியுமா? தன்னோடு இருக்கிறவர்கள் தான் பகையாக கண்டிப்பாக இருப்பார்கள். தன்னோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளாலும் கூட பகைகளை ஏற்படுத்தும். மனைவியாலும் கூட பகைகளை ஏற்படுத்திவிடும். கணவனாலும் உங்களுக்கு பகைகளை கொடுத்து விடும். இப்படி எல்லா விதத்திலும் தன்னோடு இருக்கிறவர்கள் மூலியமாகத்தான் பகையை கொடுக்கும். யாரை நீங்கள் நம்புகின்றீர்களோ அவர்கள் உங்களுக்கு பகையாளியாக ஆவார்கள். அதே நேரத்தில் படிப்பு துறை, எழுத்துத்துறை, இது போன்ற துறையில் சம்பந்தப்பட்டவர்கள் மூலியமாக உங்களுக்கு பகைகளை கண்டிப்பாக கொடுக்கும். பயிற்சியாளர்கள், எந்த பயிற்சியாளர்களாக இருந்தாலும் பயிற்சியாளர்கள் மூலியமாக உங்களுக்கு பகையை கண்டிப்பாக கொடுத்துவிடும். நீங்க அது ஆண் பெண் உட்பட்டதுதான். அப்போ இந்த கன்னிராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். அதுவும் காது கேளாதவர்களோடு பகையை கண்டிப்பாக ஏற்படுத்திவிடும். கால் சரியாக இல்லாமல் எப்பொழுதும் உடல் வலி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் மூலியமாக உங்களுக்கு பகை ஏற்படுத்தும். இதெல்லாம் பகை இருந்துருச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்? நல்லா புரிஞ்சுக்கணும். தினமும் அல்லது வியாழ நன்றி ஒண்ணு தினம் வச்சுக்கோங்க, இல்ல வேலைக்கிழமை வச்சுக்கோங்க. தட்சிணாமூர்த்தி வழிபாட வச்சுக்கோங்க. இந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடை எப்படி செய்ய வேண்டும் என்றால், நீங்க போய் அங்க ஒரு வாழை இலையிலே ஒரு எலுமிச்சம்பழத்தை கும்பம் போல் போட்டு அதன் மீது 2 தேங்காய் வைத்து அதனுள் நெய் ஊற்றி மஞ்சள் நிறத்திலே திரித்து அந்த திரியினை போட்டு தேங்காய் எண்ணெயும் நெய்யையும் கலந்து விளக்கெண்ணையும் கலந்து 3 எண்ணெய் கூட்டி வேலைக்கிழமை தொடர்ந்து போட்டு கொண்டு வாருங்கள். 5 வாரமாவது குறைந்தது செய்ய வேண்டும். அப்படி 5 வாரம் செய்து வந்தால் இந்த பகையை வென்று விடுவீர்கள். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. வெல்வது மட்டுமல்ல, வராமலும் பார்த்துக் கொள்ளலாம். அப்ப உங்களுக்கு தேவையான நிவேத்திய பொருட்கள் எது? பால் பாயாசம், தேங்காய் சாதம் படைத்து தானம் கொடுத்துட்டு வாங்க. இப்ப தனுசு ராசியை பார்க்க போறோம். இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு
தாய்மாமன் வழியில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். தாய் வழி உறவுகளால பகைகளை ஏற்படுத்தும். அதே போன்று எந்த உத்தியோகத்தில் உள்ளவர், எழுத்துத்துறை உள்ளவர்களால் உங்களுக்கும் பிரச்சனைகளை கொடுத்து வரும். அதே நேரத்தில் பூஜை செய்பவர்கள், அடியார்கள் சொல்லுவாங்க, சிவனடியார்கள், இந்த போல் அடியார்களால் உங்களுக்கு பகைகளை ஏற்படுத்தும். அதே மாதிரி தன்னோடு இருக்கக்கூடிய கூட்டாளிகளால பகைகளை ஏற்படுத்தும். யாருக்கு நீங்கள் பணம் கொடுத்தீர்களோ அந்த பணம் கொடுத்தவர்கள் மூலியமாக உங்களுக்கு பகையை ஏற்படுத்தும். அந்த பணமும் வராமல் தடுங்கலாகும். யாருக்கெல்லாம் ஜாமீன் போட்டீங்களோ அந்த ஜாமீன் எல்லாம் நீங்க மாட்டிக்க வேண்டியதுதான், அவர்களால பகையை ஏற்படுத்தும். அதே போன்று பண பரிவர்த்தனையால் ஏற்படுகின்றவரோடு உங்களுக்கு பகையை ஏற்படுத்தும். ஆணாக இருந்து அல்ப கொண்டா சொல்லுவோம்ல, பொம்பளை கொண்டா சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களால உங்களுக்கு பகையை ஏற்படுத்தும். ஏன்னா அவன் இருக்கிறதெல்லாம் ஆம்பளையா இருப்பான், செயலெல்லாம் பெண் செயலா இருக்கும். செயலெல்லாம் நான் திருநங்கையை சொல்லவில்லை, அவருடைய குணத்தை சொல்லுகின்றேன். அப்படிப்பட்டவர்களால பகைகளை ஏற்படுத்தி விடும். எப்போ இன்னொரு பாருங்க, கோர்ட்டு, அதாவது வழக்கறிஞர், வழக்கு துறை சார்ந்தவர்கள், வழக்கு அலுவலகம் சார்ந்தவர்கள் மூலியமாக உங்களுக்கு பகை வரும். இப்படியெல்லாம் பகை இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் நேரா பெருமாள் கோயில பிடிச்சிட வேண்டியதுதான். புதன்கிழமை போயிட்டு பெருமாளோட வழிபாடு செய்ய வேண்டும். அதே நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய கருடனுக்கு ஒரு நெய் தீபம் போட்டுவிட்டு சர்வ வித்யாகர விஷ்ணு பதே பதே அப்படி என்று மந்திரத்தை சொல்லி சர்க்கரை பொங்கல் செய்து படைத்து தானம் கொடுக்க வேண்டும். அப்படி அங்கே படைக்க செய்து அங்கே வாங்கவில்லை என்றால் அவர்களை செய்ய சொல்லி நிவேதியம் பண்ணி உங்க கையால தானம் கொடுங்க, இது போயிடும். அடுத்தபடியா மீனராசிக்காரர்கள், இது கொஞ்சம் வித்தியாசமான விஷயங்க. என்ன வித்தியாசமான விஷயம்னா, நம்ம ஒரு தொழிலை செய்யறோம், இல்ல வேலைக்கு போறோம், இல்ல உத்தியோகம் ஏதாவது ஒரு விஷய துறையில இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ரெண்டு பேரா இருப்பாங்க ஒரு துறையில. பாத்தீங்கன்னா இந்த 2 பேர் சார்ந்த மாதிரி வேலை பணியாட்களாக இருக்கலாம், அல்லது நாம் வேலை கொடுத்து நம் உடனோடு வைத்திருப்பவர்களாக இருக்கலாம், அல்லது உறவுகளுக்கு நம்ம முன்னேற்றம் நமக்கு வேற ஆள் இல்லைன்னு இருக்கலாம். இந்த மாதிரி இருப்பவர்களால உங்களுக்கு கண்டிப்பா பகையை ஏற்படுத்தி விடுறோம், பகையாளியாக்கிட்டு போயிடுவாங்க. நீங்க ஒரு துறையில இருப்பீங்க, ஒருவர் இன்னொரு யோசனை கொடுத்து உங்கள் துறையை மாற்றுவார், அந்த துறையும் நல்லாக இருக்கும். அந்த சொல்லிட்டு போனார் பாருங்க, அவரே பகையாளி அந்த தொழிலை கெடுத்துட்டு போயிடுவார். நாளைக்கு என்ன பண்ணுவோம், நம்ம முதல் மாட்டிக்கும், நம்ம பகையாளி அவஸ்தைப்படுவோம். அதே மாதிரி வழக்கென்று போவோம், அந்த வழக்கையும் போடுவோம். இந்த வழக்கு போடும் பொழுது யாரெல்லாம் நமக்கு உதவி புரிந்தாரோ அவர்களெல்லாம் பகையாகி வழக்கை கெடுத்து தள்ளி போய்கிட்டே போகும். நம்ம அப்புறம் மாத்துறதுன்னு போய்கிட்டே இருக்கும். இந்த பகையும் உங்களுக்கு ஏற்படுத்தும். யார் ஒருவர் மௌனமாக பேசாம, நிறைய பேர் சொல்லியா வாயே தரங்க மாட்டாயா, எது ஒண்ணு உள்ளழுத்தக்காரையா அப்படி சொல்லுவாங்க. இந்த உள்ளழுத்தக்காரனாலும் உங்களுக்கு கண்டிப்பா பகையை ஏற்படுத்தும். அதே போன்று பிரசங்கம், ஆன்மீகவாதிகள் இப்படி எல்லாம் இருப்பவர் மூலியமாக கூட உங்களுக்கு பகைகளை ஏற்படுத்தும். இந்த வகையிலிருந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்படி பகை ஏற்பட்டு இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னவென்றால், விநாயகர் பெருமானுக்கு புதன்கிழமை என்று பச்சை நிறத்திலே ஆடை சாற்றி அங்கே ஒரு வாழை இலையை பரப்பி அதன் மீது கோதுமையும் பச்சை பயிரும் வைத்து ஒரு 3 தீபம் போட்டு நெய் தீபம் போட்டு வழிபட்டு விநாயகருக்கு தேவையான பட்சணங்களை கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்க வரும்பொழுது ஞாயிற்றுக்கிழமையும் வெள்ளத்தினால் செய்யப்பட்ட பிரசாதமா இருக்கணும். அது முதல்ல கொழுக்கட்டை இருக்கலாம், மோதகம் இருக்கலாம், எதுனா வெள்ளத்தினால் செய்யப்பட்ட கொழுக்கட்டை, சந்தன நிறத்தால் ஆடை சாத்தி அருகம்பிள்ளை சதுரமாக பரப்பி அதிலே ஸ்ரீம் என்ற எழுத்தை கோல மாவினாலோ அல்லது பச்சரிசி மாவினாலோ எழுதி அதன் மீது 5 நெய் தீபம் போட்டுக்கொண்டு வர வேண்டும். இப்படி மாறி மாறி நீங்கள் செய்து வந்தால் பகையும் வெல்வீர், வழக்கிருந்தாலும் ஜெயிப்பீர், பகையால் ஏற்பட்ட இழப்புகளை மீண்டும் பெறுவீர். அது இடம், பொருள், பொன்னா, ஆபரணம் எதுவாக இருக்கட்டும், அந்த பகையால் நீங்கள் இழந்ததை மீண்டும் பெற்று விடுவீர்கள். செய்து பயனடைங்க. வணக்கம்.